ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரக்கடி காசை பார்க்க போகிறோம். சரக்கடி காசையில் வந்துட்டு வாங்கப்பா நடிக்கன்னு சொல்லிட்டு கூட்டு போனால் அங்கே போய் நிற்க வச்சா மாற்றி எல்லாரும் தப்பு தப்பாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டேரக்டருக்கு பயங்கர கோவம் வந்துச்சுங்க. சரி சொல்லிட்டு கோவம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக ஒருத்தருக்கா சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம விஜயாவோட மேக்கப் கலைஞ்சிடக்கூடாதுன்னு பார்க்க மூஞ்சி அப்படியே பவுடர் பூசிட்ட மாதிரி ஒருத்தர் வந்து தொடக்க, என்னடா பண்ணுறீங்க, ஏயா செவுத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிறோம் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களோட ரியாக்ஷனு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நம்ம அண்ணாமலை ஒரு பக்கம் தத்துவமாக நேச்சுரலாக நடிக்கிறாருங்க. இதை பார்த்தோன்னே என்னப்பா இது நடிக்கவே தெரில இவருக்குன்னு சொல்லிட்டாங்கங்க. மித்தவங்க யாரையாவது சொன்னால் கோவம் வராது நம்ம முத்துக்கு, ஆனால் அவங்க அப்பாவை யாராவது ஏதாவது சொன்னால் செம்ம கோவம் ஆகிடும். அதனால பொறுமையாக தாங்க இருந்தார். இன்னொரு பக்கம் ரவி இவங்கெல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா முத்து எல்லாம் வந்தாங்க. இப்படி மாற்றி ஒவ்வொருத்தரும் நடிக்க போயிட்டு இருக்க டைமில் நீங்கள் நடிகண்டா அப்படின்னு சொல்லாங்க. நடிக்க தெரியாமல் நடிச்சு காமிக்கணும் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய டாஸ்கே. அந்த டாஸ்க்கை நம்ம அண்ணாமலை சார் பண்ண அந்த டைம் பார்த்து இவங்க என்ட்ரியாக என்னையா கேவலமாக நடிக்கிறேன்னு சொல்லி கேட்க, எங்கள் அப்பாவே வாயா போயான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு சும்மா கிளின்னு கிழிச்சிட்டாரு. கிழிச்சவர் சும்மா ஓட்டார். ஓசியில் நடிக்க வந்தால் என்னடா ஓவரா பேசுறீங்க அப்படின்ட்டாரு. கடைசியில் பார்த்தா ஓசியில் ஐயோ ஒரு குடும்பத்துக்கு 20,000 உங்கள் ஃபேமிலிக்கு கொடுத்துருக்கோம்யா, நீங்கள் 4 ஃபேமிலியா, 4 ஃபேமிலிக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கோம் நீங்களே கேட்டு வாங்கிக்கோங்கயா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் மொத்த குடும்பமும் நிற்க வச்சு சும்மா வேற லெவலில் கிழிச்சிட்டுங்க. நம்ம இவர் ரவியும் முத்தும் ஒரு பக்கம் பார்க்கணுமே, அதாவது மனோஜோட காலை ஒருத்தர் பிடிச்சிட்டு கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு குத்துன்னு குத்துனாங்க. எங்கள் சார்பாக 4 குத்துங்க, இவன் தான் அயோக்கிய ராஸ்கல் திருட்டேன், இவன் தான் பிடிச்சிருப்போங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நான் கொடுக்கலான்னு நினச்சேன் அப்படின்றாரு. டே நல்லா வருவாடா, நீ கொடுக்காதது பிரச்சனை இல்லை, ஏன் மறைச்சேங்கிறது தான் பிரச்சனைன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் விஜயா கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டாங்க. என் பிள்ளை எனக்கு முக்கியம் அப்படின்னு காப்பாற்றினவங்க இவங்களே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது ஆச்சரியம்.